வணக்கம் மக்களே, தற்போது வெளியான முக்கிய செய்தி என்னவென்றால், டிவிகே சார்பில் இன்று இப்தார் நோன்பு நிகழ்ச்சி. ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்கும் டிவிகே தலைவர். இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே சார்பாக இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள OMCA மைதானத்தில் இப்பொழுது நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் விஜய் அவர்கள் பங்கேற்று வருகிறார். அதாவது ரமலான் நோன்பு இந்த மாதம் 2ஆம் தேதி முதல் கடைபிடித்து வருகிறது. இதற்கிடையே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நோம்பிருந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். அதை வலியுறுத்தும் விதமாக ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி அரசியல் கட்சிகளால் கடைபிடிக்க வருகிறது. வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியை கலந்து கொண்டார். அதேபோல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள OMCA மைதானத்தில் இன்று இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை டிவிகே பொதுச் செயலாளரும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பார்வையிட்டு வருகிறார்கள். நிகழ்ச்சியில் நடிகரும் டிவிகே தலைவருமான விஜய் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். 3000 பேர் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மாவட்டத்திற்கு 5 இஸ்லாமியர் நிர்வாகிகள் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி மாலை 6:20 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் நீடிக்கும் என சொல்லப்படுகிறது. இன்று விஜயும் ஒரு நாள் முழுவதுமாக நோம்பிருந்து இஸ்லாமியர்களின் வழிமுறைப்படி தொழுகை செய்து இப்தார் விருந்தை எடுத்துக்கொள்கின்றார். ராயப்பேட்டை மற்றும் திருவல்லிக்கேணி சேர்ந்த மசூதி நிர்வாகிகளுக்கும் சிறு கட்சிகளுக்கும் அழைப்புகள் விடப்பட்டுள்ளது. எங்கு அமர வேண்டும், கட்சி நிர்வாகிகளும் டிவிகே தலைவரும் எங்கு அமர வேண்டும் என்பதை குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் டிவிகே தலைவரும் அவர்களுடன் இருந்து இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் அவர் விரதத்தை முடிப்பார் என்று சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சி தொடங்கி 2 வருடங்கள் ஆகியுள்ள நிலையில் டிவிகே தலைவர் பொது வழியில் கலந்து கொள்ளும் 3வது நிகழ்ச்சி ஆகும். நிகழ்ச்சியினை நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டும் என டிவிகேவின் கட்சி பொதுச் செயலாளரிடம் டிவிகே தலைவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் மற்றும் டிவிகே நிர்வாகிகளும் பத்திரமாக அவர்கள் வீடுகள் செல்வதற்கு ஆவணங்களை தயார்படுத்தி வைக்குமாறு சொன்னார். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.